இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசி நேரத்தில் வந்து நான் கல்யாணத்தை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா வந்து அந்த இடத்துலயே முரண்டு பிடிக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நான் வந்து அங்கிளோட கல்யாணத்தை பார்க்காம வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ஆதி மித்ரா 2 பேருமே வந்து ஸ்டேஜில் வந்து சிரித்து சிரித்து பேசி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதிக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிடுது. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி அவங்களும் சிரிச்சு பேசி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தால் நம்மளே வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பாரதிக்கு வந்து தெரிஞ்சிருது. சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து லட்சுமி பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம அப்படியே கிளம்புவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கிளம்பவா? இன்னும் கல்யாணமே முடியலை, அதுக்குள்ளே கிளம்புனா என்ன அர்த்தம்? ஆதி என்ன சொல்லியிருக்கான்னு தெரியணும்ல. கல்யாணம் முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்குதா இல்லைன்னா நிற்கிதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணம் வந்து நடந்தே ஆகணும். நடந்தால் தான் வந்து ஆதியும் மித்ராவும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீ அவங்க சந்தோஷத்தை பார்க்க உன் சந்தோஷத்தை பார்க்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா திருப்பி திருப்பி அதையே பேச வேண்டாம். நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம் சரியா? அதுக்குள்ளே அவங்களுக்கும் கல்யாணமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஆதி யாரோ நான் யாரோ சரியா? அதனால் இதை பற்றி இப்போ பேசவே வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புற வழியை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிறது கேளுங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா தாலி கட்டுறதுக்கு வந்து ஆதி வந்து தயாராகிட்டாரு. சரி கிளம்பி வெளியில் போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு வெளியில் வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் பார்த்தா நம்ம ஆதித்யா வந்து நிப்பாட்டுறாங்க. அம்மா எங்கம்மா போகிறீங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும் எங்கே போகிறோமா? நம்ம வீட்டுக்கு போகிறோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு எதுக்குமா நீ கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் கல்யாணம் தான் முடிய போகுதுல்லடா, கல்யாணத்துக்கு வந்தாச்சு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ கல்யாணத்துக்கு இப்படி தான் வருவாங்களா? கல்யாணம் வந்தால் அவங்க வந்து கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு தானே போவாங்க. தாலி கட்டினதுக்கப்புறம் தானே கூட்டு போகணும். நீ அதை விட்டுட்டு இப்போயே கூட்டு போனால் என்னம்மா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம்டா, நமக்கு வேலை இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் பாட்டியும் இங்கே சமைக்கிறதுக்காக தான் வந்தாங்க சரியா? சமைச்சும் முடிச்சாச்சு. அதனால் வந்து நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஏய் எதுக்குடா அடம் பிடிக்க, ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. லட்சுமி வந்து சொல்கிறாங்க, ஏய் எதுக்கு சின்ன பிள்ளைய வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க பாரதி, பேசாமல் இரு, அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து லட்சுமி வந்து கேட்காங்க, ஆதித்யா இப்போ உனக்கு என்னப்பா வேணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் வருவேன். ஆதி அங்கிள் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் கல்யாணம் பண்ணும்போது நீ இருக்கணும், நீ பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு இன்னும் கல்யாணமே முடியலை. அதுக்குள்ளே வந்து அம்மா கூட்டு போனால் என்ன அர்த்தம்? நான் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க, டேய் அடம் பிடிக்காதடா, ஒழுங்கா கிளம்பி வாடா அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. நான்லாம் வரமாட்டேன், எனக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சால் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல அடம் பிடிச்சி நின்றுறாங்க. டக்குன்னு அந்த சைடு பார்த்தா கெட்டி மேளம்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. அது வந்து இந்த கல்யாணம் வந்து தாலி எடுத்து கட்டும்போது அந்த சவுண்டு விடுவாங்கள்ல, ஐயரு அந்த சவுண்டு கேட்குது. பார்த்தியா கல்யாணம் முடிஞ்சிச்சு, போதுமா கல்யாணமெல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் வந்து நீங்கள் இருக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது, ஒழுங்கா கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆதித்யா வந்து கூட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா உள்ளே வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுற மாதிரி கேட்குது. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க. உள்ள மார்க் எதுவும் பண்ணி வச்சுட்டாரா, இல்லைன்னா நம்ம வாசுவோட ஆவி வந்து ஆதியோட உடம்புக்குள்ளே வந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கான எபிசோடில் தான் காட்டுவாங்க.